ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, என்னெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? என்னெல்லாம் யார் கவனிக்க போகிறாங்க? அப்படின்ற மாதிரி தான் நான் நிறைய நேரம் நினச்சிருக்கிறேன். ஆனால் என்னோட அந்த பழைய சேனல்லையும் சரி, என்னை கவனிச்சவங்க இருக்க தான் செய்றீங்க. ஸோ இந்த சேனலில் என்னை கண்டுபிடிச்சி அவங்க தான் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களும் இருக்கிறீங்க. இப்போயும் ஒரு 2-3 பேர் கமெண்ட்ஸில் ஏன் நீங்கள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி என்னை பற்றி நினைக்கிறவங்களும் யோசிக்கிறவங்களுக்காகவும் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்திருக்கேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்னை ரொம்ப அக்கறையாக விசாரித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸ்டார்டிங்கில் வீடியோ போடாததுக்கு காரணம் வந்து பசங்களுக்கு லீவ் விட்டு வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வீடியோ வந்து எடுக்கவும் முடியல, வாய்ஸும் கொடுக்க முடியல. அந்த காரணத்துக்காக தான் வீடியோ போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, ஃபேமிலியில் சில பிரச்சனை இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அதனால் வீடியோ போட முடியல. ஸ்கூல் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து செகண்ட் வீக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வீடு கட்டுறாங்க. ஸோ ரொம்பவே சத்தமாகவே இருந்துகிட்ருக்கு. அதனால் வாய்ஸ் கொடுக்க முடியல. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இப்போ இருக்குது. என்னென்னா வீடியோ வந்து நம்ம கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கோம். அப்போ வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது. நமக்கும் ஒரு ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வீடியோ போடுறதுக்கு. பார்க்குற உங்களுக்குமே ரெகுலராக வீடியோஸ் இவங்கக்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்லி நீங்களுமே ஒரு ஆர்வமாக பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் வீடியோ போடாமல் கேப் ஆகிடுச்சு அப்படின்னா போடுற எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. பார்க்குறவங்களும் வந்து இவங்க வீடியோஸே சரியாக போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நான். ஆனால் நான் வீடியோ போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. அதனால தான் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக போட கண்டிப்பாக வந்து நான் முயற்சி பண்ணுறேன். இன்னுமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது. இன்னும் கூட நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னை கேட்குறவங்களுக்காக தான் எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தாலும் நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மனசளவில் நான் வந்து ரெடி ஆகிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நான் போட்ட வீடியோவில் வந்து நான் என்னென்ன கோல்ட் ஜுவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன்னு சொல்லி நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து எந்த மாதிரி நம்ம வாங்க போகிறோம், எப்படி ஒன்று ஒன்றும் சேவ் பண்ணி நான் வாங்குறேனோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னுமே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ நான் முடிச்சிருப்பேன். ஸோ இன்னும் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரமும் நெக்லஸும் தான். அதையும் தான் நான் எழுதியிருக்கிறேன். பட் அதை வந்து நான் கடைசியாக எழுதியிருக்கிறனால என்னால் வீடியோவில் வந்து அதை கவர் பண்ணி காட்ட முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து அதை கண்டினியூவாக பண்ணி நம்ம மீதி விஷயங்களெல்லாம் பேசி போடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் வீடியோ போடாமல் ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து அது சம்மந்தமான வீடியோ தான். ஆரம் நெக்லஸ்லாம் வந்து எனக்கு கல்யாணம் ஆகும்போது பெருசாக ஆர்வம் இருந்ததில்லை. அப்போல்லாம் வந்து பிடிக்காது அந்த மாதிரிலாம் போட்டுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து எனக்குமே எல்லாரையுமே பார்த்து நகை சேர்த்து வைக்கணும், ஒரு கோல்டு மேலே ஒரு விருப்பம் வந்ததுக்கப்புறம் தான் என்கிட்டையுமே ஆரம் நெக்லஸ் இருக்கணும். ட்ரெடிஷ்னலாக ஒரு செட்டும் என் பொண்ணு காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாடல் வந்து அப்படியே இருக்கணும். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான டிசைனாகவும் இருக்கணும். என் பொண்ணு வளர்ந்து நாளைக்கு பெரியவளாக ஆனதுக்கப்புறம் அவள் ஜென்ரேஷன்லேயுமே அந்த மாடல் அப்படியே இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு ஆரம் நெக்லஸும் நான் வாங்கி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லும் போது இப்போதைக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் சாத்தியமா, இல்லை எப்போ நம்ம பண்ண போகிறோம், இல்லை என் பொண்ணு வளர்ந்து பெரியவளாக ஆகிற வரைக்குமே நான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டுருப்பேனா, இல்லை அப்போயாவது வாங்கி முடிச்சிருப்பேனா, இல்லை அவள் கல்யாணத்துக்கு தான் வாங்குவேனா, எனக்கு இது எதுக்குமே என்கிட்ட பதில் கிடையாது. ஆனால் இதெல்லாம் விருப்பப்படுறேன். செய்ய முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த 3 பவுன் தாலி செயின் தான் எழுதியிருப்பேன். ஸோ உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நான் 3 பவுனில் இன்னொரு தாலி செயின் வாங்கணும், ரெகுலராக அதை போட்டுக்கணுன்ற மாதிரி அதை தான் எழுதியிருக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து ஒரு 2 பவுன் கிட்ட தான் வந்து என்னால் வாங்க முடியும். ஸோ எனக்கு டபுள் மைண்டாக இருக்குது. நான் சீட்டு போட்டது வந்து ஸ்ரீகுமரனில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் போடுறேன். நான் எவ்வளோ சேவ் பண்ணேன், ஒருவேளை ஸ்ரீகுமரனில் என்கிட்ட இருக்கிற காயின் எல்லாம் போட்டு எக்ஸஸாக நான் எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி வரும், எக்ஸஸாக எவ்வளோ கிராமுக்கு நான் வேஸ்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கால்குலேஷனோட அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து
தாலி செயின் வாங்க போகிறேன்னா அப்போ கூட 3 பவுனில் வாங்க முடியாது, 2 பவுனில் தான் வாங்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நான் சேவ் பண்ண அந்த 7 கிராமுக்கு மட்டும் ஸ்ரீகுமரனில் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி 2ஆவதாக எழுதியிருக்கிற மாட்டில் வாங்க போகிறேன்னா, அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து டெய்லி யூஸ்க்காக செயினுமே எனக்கு தேவைப்படுது. ஏன்னா என்கிட்ட செயின்ன்றது கிடையாது டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி. ஸோ நான் டெய்லி யூஸ் செயின் வாங்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லி என்கிட்ட இப்போதைக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. சீட்டு முடியவும் இன்னும் 3 மாதம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம முடிவு பண்ணி என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து அடுத்தடுத்து நான் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்.